நீட்டை பற்றி சொன்னீங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ ஒரு 25,000 பிள்ளைங்க அப்ளை பண்ணாங்க. இப்போ கூட ஒரு 12,361 பிள்ளைகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு விலக்க வேண்டும். அது சார்ந்து சட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் ஏற்கனவே 85 லட்சம் கையெழுத்தை அது சார்ந்து இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தில் வெல்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது வரைக்கும் பிள்ளைகளை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அது சார்ந்து பிள்ளைங்க அதை சார்ந்து நோக்கி அதை எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்கிற விதத்தில் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் கொண்டு அவர்களுக்கான அந்த பயிற்சியை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போல நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நிகராக வேறு எந்த ஆசிரியரும் வந்துவிட முடியாது என்பதற்கு ஒரு காரணம் என்று தான் இந்த கொஸ்டின் பேங்க் நீட்டுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேங்க் அவங்க வந்து தயாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 752 மார்க் நினைக்கிறேன் நீட்டில் வந்து முழுமையான மார்க். அதில் கிட்டத்தட்ட 300-400 மார்க் பார்த்திங்கன்னா நம்முடைய டீச்சர்ஸ் உருவாக்குற அந்த கொஸ்டின் பேங்க்லேருந்தே வருகின்ற அளவிற்கான ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் பெருமக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 7.5% பற்றி நீங்கள் சொன்னீங்க. நேற்றே அது சார்ந்து அதிகப்படியாக உள்ளபடியாக அது நல்ல திட்டம் தான். இன்றைக்கு 7.5% என்பது மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்படிப்பு சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கி டியூஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, அவருக்கான மெஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் ஃபீஸாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்கை ஊர்லேருந்து வரும்போது வருகின்ற அந்த பஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து நம்முடைய தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இன்றைக்கு எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மாணவர் சார்ந்த ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல் நேற்று நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம், அதனால தான் வந்துதா என்று கூட நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாம் எடுத்து பேசுங்க. அதில் ஒரு உணர்ச்சியோடு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டருடைய அன்பு மகன் அன்பழகன் 35 வயது மகன் 17/10/2020 அன்றைக்கு அவர் மறைந்து போனார். அந்த கலக்கத்தில் இருந்த தந்தை. ஆனால் ஒரே 7 நாட்களில் 24ஆம் தேதி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தலைவர் அறிவிக்கிறார் என்று சொல்லும்போது என் ஒரு மகன் போனான், சரி இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற பிள்ளை என் பிள்ளை தான், அதுக்காக நான் இந்த போராட்டத்தை நடத்தி காட்டுகிறேன் என்று தலைவருடைய ஆணையேற்று நடத்தி காட்டியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர். அதனால தான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இங்கே உட்கார்ந்திருக்கார். அன்றைக்கி தலைமையேற்று நடத்திய நம்முடைய தமிழ்நாட்டுடைய அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். எங்களுக்கும் உணர்வு தெரியும், இல்லை என்று சொல்லவில்லை. அனைவரும் சேர்ந்தான் மாணவர்கள் சார்ந்து என்று வரும்பொழுது உன்னால் வந்துச்சா அது என்னால் வந்துச்சா என்று இல்லாமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுதே கிரெடிட்டை நீங்களே கூட எடுத்துக்கோங்க, எப்படியாச்சும் நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுங்க, அந்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் சொன்னீங்க பல திட்டங்களுக்கு வந்து நீங்கள் பேரை மாற்ற வச்சுங்க. சார் இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 67 வகையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எப்படியும் பதிலுரை நான் சொல்லும்போது அந்த திட்டங்களை பற்றி நான் கோடிட்டு சொல்கிறேன், நேரம் இல்லை. அப்படி சொல்லும்போது அந்த 67 திட்டங்களும் புதிதான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக என்னுடைய பதிலுரை அமையும் என்பதை இந்த நேரத்தில் பேரவைத் தலைவராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.